சொன்னேன். இல்லம்மா, இப்ப தூக்கத்துல ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு கேட்டேன். தெரியலப்பா. சுகுணா, அவ என்ன சொல்லிட்டு இருந்தா நீ சொல்லு. அது நான் சரியா கவனிக்கலங்க. அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். சொல்லு சுகுணா, என்ன சொன்னா? அது அந்த இந்த சொன்ன மாதிரியே நான் படிச்சு பெரிய அதிகாரியாவன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க இந்த வீட்டுல இவ்வளவு கட்டுப்பாடு போட்டிருந்தோம், அதெல்லாம் மீறி கார் ஷெட்டுக்கு போயிருக்கா, அந்த வேலைக்காரிய பார்த்திருக்கா. அத கூட கவனிக்காம வீட்டுல இத்தனை பொம்பளை இருந்திருக்கீங்கல்ல. நல்லா இருக்கு. சத்தியமா அவ போனது எனக்கு தெரியாதுங்க. அத கூட கவனிக்காம அப்படி என்ன உனக்கு புடுங்குற வளர்ந்துச்சு? இவ அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கா. அவளும் இவளுக்கு ஆறுதல் சொல்லி மேல படின்னு அனுப்பியிருக்கா. அவ வாழ்க்கையை நாசமாக்கி இங்க கொண்டு வந்து குப்பை ரூம்ல போட்டு வச்சிருந்தோம். இதுக்கப்புறமும் திருந்தல. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். சித்ராக்கு எப்படி வலிப்பு வந்துச்சு? எங்க வச்சு வலிப்பு வந்துச்சு? அது வந்துங்க, நான் மிரட்டி சத்தம் போட்டதுனால. எதுக்கு சத்தம் போட்ட? எதுக்கு சத்தம் போட்ட? அதான் சொன்னேங்க, அவ சரியா சாப்பிடல. இவ சரியா சாப்பிடல, அதனால சத்தம் போட்ட. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இவங்க ரெண்டு பேரும் ஏன் கண்ணை கசக்கிட்டு நிக்கிறாங்க? என்னடாஜு? இந்தா கல்லு மாதிரி ரெண்டு பேர் நிக்கிறாளுங்கல்ல, என்ன பண்ணாலுங்கன்னு அவளுங்களையே கேளுங்க. ஐயோ, ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கே. இந்த நேரத்துல என்ன பஞ்சாயத்து? ஒருவேளை ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்களோ? ஏய், என்னடி ஆச்சு? மாப்பிள்ளை ஏன் கத்துனாரு? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் உன் கூட தானே வந்தேன். கொஞ்ச நேரத்துல தெரியும். உன் வாயை முட்டு கொஞ்சம் பேசாம. என்னன்னாச்சு? டேய் திவாகர், நம்ம கார் செட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கால நம்ம வீட்டு வேலைக்காரி, அவ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு அவளை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு வேற ஒரு உண்மை தெரிய ஆரம்பிச்சது. என்ன உண்மை? சித்ராக்கு வலிப்பு வந்தது என் பொண்டாட்டி திட்டினதுனால இல்லடா. அப்புறம் சித்ரா அந்த இந்துவை பார்க்கறதுக்காக கார் ஷெட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அவகிட்ட பேசுனது மட்டும் இல்லாம அவ இவளுக்கு மேற்கொண்டு படின்னு தைரியம் வேற சொல்லி அனுப்பியிருக்கா. என்ன சொல்ற? ஆமாடா, அங்க போனதுனாலதான் நம்ம சித்ராக்கு வலிப்பு வந்திருக்கு.
இதுல ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? இத என் பொண்டாட்டி என்கிட்டயும் மறைச்சிட்டாடா. ஆனா சித்ரா இவ தூக்கத்துல வளரி என்கிட்ட மாட்டிக்கிட்டா. இவ்வளவு நடந்தும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல பாத்தியா? நீயே சொல்லு. இவனுங்களை சும்மா விடலாமா? என்ன பண்ணலாம்? மாப்பிள அது ரெண்டும் ஏதோ சின்ன சிறுசுங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. தெரியாம தப்பு பண்ணதுனால அவங்கள இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறலாம்ல. சுகுணாவும் உங்ககிட்ட பொய் சொல்ற ஆள் இல்ல. பெத்த புள்ள மேல இருக்கிற பாசத்துல நீங்க திட்டிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்திருக்கலாம். ஐயோ போச்சு, உன் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்தேன்னு சொன்ன. இப்ப உன் சோத்துல நீயே மண்ணள்ளி போட்டுக்க போற. இல்லடி, பாக்க பாவமா இருந்தது, அதான் அப்படி சொன்னேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உன் திருவாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் ஒன்ன பார்த்தா தான் பாவமாயிடும். அண்ணே, அவளை சும்மா விடக்கூடாதுண்ணே. என்ன பண்ணலாம் மட்டும் சொல்லுங்கண்ணே. எவ்வளவு கொழுப்பு இருந்தா இங்க வந்ததுக்கு அப்புறமா சித்ரா கிட்ட அவ அப்படி பேசிருப்பா. இப்ப நம்ம அவளுக்கு கொடுத்ததெல்லாம் பத்தாதுண்ணே. இன்னும் பெருசா ஏதாவது கொடுக்கணும். அவளுக்கு மட்டும் இல்லடா, இதோ நிக்கிறாளுங்க 2 பேரு, இவளுங்களுக்கும் சேர்த்து பாடம் எடுக்கணும். ஏன் சித்ரா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ அவளை பார்த்து போய் மன்னிப்பு கேட்கறதும் அதுக்கு உன்னை மேல படின்னு சொல்றது நல்லாவா இருக்கு? இது தேவையா உனக்கு? உங்களுக்கு எல்லாம் என் மேல பயம் போயிடுச்சுல்ல அண்ணா. சும்மா விடக்கூடாதுண்ணே. அவளை நிம்மதியை விடக்கூடாதுண்ணே. அவள் இருக்கவே கூடாதுண்ணே. சித்தப்பா இல்ல சித்தப்பா, அது வந்து